மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக திகழும் தொழிலாளர்கள் நாட்டின் முன்னேற்றத்தில் நியாயமான பங்கை பெறுவதை உறுதி செய்ய வேண்டுமென மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் வலியுறுத்தியுள்ளார். கோலாலம்பூர் புக்கிட் ஜாலிலில் நடைபெற்ற மே தின கொண்டாட்டத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்னிலையில் உரையாற்றிய அவர், நாட்டின் ஒவ்வொரு கட்டிடமும் முறையான செயல்பாடுகளும் தொழிலாளர்களின் கடின உழைப்பால் உருவானவை என்று புகழாரம் சூட்டினார். கடந்த ஆண்டில் நாட்டின் பொருளாதாரம் 5.2 விழுக்காடு வளர்ச்சி அடைந்ததோடு உலகளாவிய போட்டித்திறன் தரவரிசையில் மலேசியா 23வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதையும், வேலையில்லா திண்டாட்டம் 2.9 விழுக்காடாக குறைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மலேசிய தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச ஊதிய கொள்கை, வேலை நேர குறைப்பு போன்ற சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். குறிப்பாக வரும் ஜூன் மாதம் முதல் 96 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை நேரத்திற்கு அப்பாற்பட்டும் பாதுகாப்பு வழங்கும் பெர்கேசோவின் லிண்டுங் 24 மணி நேரம் திட்டம் அமல்படுத்தப்படும் என்ற முக்கிய அறிவிப்பை அவர் வெளியிட்டார். அதேபோல் இல்லத்தரசிகள் சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கான வயது வரம்பு 60ஆக உயர்த்தப்பட்டதன் மூலம் 7 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் பயன்பெறுவர் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் முன்னேற்றம் என்பது அனைத்து தரப்பினருக்கும் சமமாக பகிரப்பட வேண்டும் என்பதே மடானி அரசாங்கத்தின் இலக்கு எனவும் ரமணன் தனது உரையில் தெளிவுபடுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.